எனினியஸ் அகாக்கில் இதனோட புது ப்ராஜெக்ட் கவாசாக்கி KB100 RTC ரீபில்ட். இதில் எல்லாமே நான் செக்மெண்ட் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சாப்டர்ஸ், இதுலேயுமே சப் சாப்டர்ஸ் இருக்குது, சப் பார்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சாப்டர் 8ல் இருக்கும், ரிமூவிங் தி அதர் பார்ட்ஸ். இதில் இன்றைக்கி நம்ம பார்ட் 1ல் இருக்கோம். ஆக்சிலேட்டர் கேபிள், சோக் கேபிள், ஹெட்லைட் அசம்பிளி, ஒயரிங், ஹார்னஸ் எப்படி ரிமூவ் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். பழைய வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஜினை வந்து எப்படி சேசிலேருந்து எடுக்கணும்னு பார்த்துருப்போம். அதில் வந்து கார்பரேட்டர் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அந்த கார்பரேட்டர் லைன் தான் இதில் எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து 2 ஸ்க்ரூவை கலத்தணும். ஒன்று நார்மல் டைப்பில் இருக்கும், இன்னொன்று வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் கூட கனெக்டாக இருக்கும். இந்த கேபிள் லைனை கலத்தினதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் யூனிட்டை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணால் உள்ளே வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் இருக்கும். இதுதான் அந்த த்ராட்டில் பாடி கூட கனெக்டாக இருக்கும். இதுக்குள்ள ஒரு சின்ன சிலிண்டர் ஷேப்பில் ஒன்று இருக்கும், அதை ஸ்லைட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட்டு அப்படியே இழுத்தா போதும் அந்த சுவிட்ச் யூனிட்லேருந்து. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளானதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது, மற்றபடி ஸ்மூத்தாக வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சோக் லிவர் இருக்குது. இந்த சோக் லிவருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ரூ தான். இதை கலத்தினோன்னா உள்ளே ஒரு ஸ்டார் வாஷர் இருக்கும். இந்த சோக் லிவரை கலத்திக்கோங்க. அதுலேயும் சேம் சிலிண்டர் ஷேப்பில் ஒன்று இருக்கும். அப்புறம் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு உள்ளே ஒரு ஸ்லாட் இருக்கும், அது வழியாக தான் ட்ராவல் ஆகும் அந்த சோக் கேபிள். அதையுமே கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைன் கார்பரேட்டர் லைன் சொல்லணுன்னா, ஒன்று வந்து சோக் கேபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நார்மலாக போயிடும். ரைட் ஹேண்ட் சைடு ஆக்சிலரேட்டர் கேபிள் வந்து பம்பு கூடயும், ஆயில் பம்பு கூடயும், கார்பரேட்டர் யூனிட் கூடயும் கனெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்போ பெட்ரோல் கூட எவ்வளோ ஆயில் மிக்ஸ் பண்ணுன்றது அதுதான் தீர்மானிக்கும். அதனால இது 2 ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஆக்சிலேட்டர் கேபிள்லேருந்து 2 ஸ்ப்ளிட் ஆகி பம்புக்கும் இதுக்கும் கார்பரேட்டருக்கும் போயிருக்கும். இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹெட்லைட் அசம்பிளிக்கு போயிடலாம். ஹெட்லைட் அசம்பிளிக்கு வந்து 2 ஸ்க்ரூவை கலத்தணும். இதுக்கு வந்து 1 end ஆல்ரெடி உடஞ்சி தான் இருந்துச்சு, அதனால் நார்மலாக எடுத்தோடனே வந்து ஈஸியாக எடுத்துட்டோம். இன்னும் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் டைட்டில் இருந்துச்சு, அதுதான் இதை மொத்தமாக பிடிச்சிட்டு வச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் இதை கலத்தினா தான் உள்ளே இருக்கிற அந்த ஒயரிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே கலத்த முடியும். அதை கலத்துறதுக்கு சைடில் 2 ப்ராக்கெட் இருக்குல்ல, அதை கலத்தணும். நம்ம இந்த ஃபோக்கஸ் லைட்டை வந்து யூஸ் பண்ண முடியுமா என்னென்னு பார்க்கணும். ஏன்னா பாடி யூனிட் தனியாகவே கிடைக்கும், ஒரு 150 rupees அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். இதோட கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் லேம்ப்பு, அப்புறம் ஹெட்லைட்டுக்கு 2 லைட், அதாவது லோ பீம், ஹை பீம். இது எல்லாமே கலத்தினதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ப்ராக்கெட் அசம்பிளிக்கு போயிடலாம். இதுக்கு வந்து 12 mm ஸ்பேனர் வச்சு கலத்தணும். உள்ளே வெளியே ரெண்டுமே ஹோல்ட் பண்ணி கலத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெளியே மட்டும் வச்சு கலத்துனிங்கன்னா உள்ளே சுற்றிட்டே இருக்கும், ஏன்னா ஸ்பேனர் ஆக்சஸ் இருக்காது. இது 2யும் கலத்துனதுக்கப்புறமா உள்ளே இருக்க ஒயரிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே கலத்தணும். ஒயரிங்ஸ் எப்படின்னா எல்லாமே வந்து இன் அவுட் அந்த மாதிரி இருக்கும். அதாவது சுவிட்சில் நீங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணுறீங்க, இண்டிகேட்டர் எல்லாம் போடுறீங்கள, அந்த சுவிட்ச் கனெக்ஷன்ஸ்லாம் இன்னில் வரும். அதுக்கப்புறம் கீ லாக் செட்டு, அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே யூனிட்டு, அப்புறம் பிக்கப் காயிலுக்கு போகிறது, பேட்ரி சார்ஜிங், அதுக்கப்புறம் ஃப்ளாஷர், இண்டிகேட்டர் ஃப்ளாஷர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போகும். இது வந்து கலர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்புறம் சைஸு, சாக்கெட் டைப் 9 சாக்கெட்டு, 5 சாக்கெட் அந்த மாதிரி இருக்கும். அதுலேயுமே வந்து எந்த டேரெக்ஷனில் மாட்டோன்றதுக்காக லாக்கிங் சிஸ்டம் இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம இந்த பைக்குக்கு புது ஒயரிங் ஹார்னஸ் தான் போட போகிறோம். இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு போகக்கூடிய காயில் இருக்குது. இப்போ காயிலோட லைனில் அப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல, அதை மட்டும் தான் நான் கட் பண்ணி விட போகிறேன். ஏன்னா நிறைய இது துரு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது இண்டிகேட்டர் ஃப்ளாஷர், இது எல்லாமே ஒரு சின்ன டேக்கை வச்சு தான் மாட்டியிருக்காங்க. இது நான் ஸ்ப்ளெண்டரில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். இன்கேஸ் இது கிடைக்கலனா ஸ்ப்ளெண்டரோட அந்த ஒயரிங் இதை கிளிப்பை மாட்டுறதுக்காக ஒரு சின்ன இது மாதிரி இருக்கல டேக், அதை எடுத்து போட்டுருவேன். அதனால் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் இது எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.